நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி இயேசு. அன்பான இயேசுவே, இந்த காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறது. கர்த்தாவே, நீங்கள் இந்த ஆராதனையில் இடைப்படுங்கள் இயேசுவே. விசேஷமாக அந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே ஜெபிக்கின்ற, உடைய வசனத்தை வாசிக்கின்ற, உமது பாடல்களை பாடுகின்ற, விசேஷமாக உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற தாசனூடாக நீங்கள் இடைப்படுங்கள் இயேசுவே. விசேஷமாக இந்த காணொளியின் மூலமாக இந்த ஆராதனையை கண்டு கழிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக அமைய கடவுள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னமும் உடைய வழிநடத்துதலும் உடைய அபிஷேகமும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பேரிதல்லோ என் ஜீவனிலுமதே, இம்மட்டும் காத்ததுவே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலுமதே, இம்மட்டும் காத்ததுவே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலுமதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை, நீ சந்நிதியில்
என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நேசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலுமதே, இம்மட்டும் காத்ததுவே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1-5 வரையான வசனங்கள். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாய் இருக்கவும் இல்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றெண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசையுள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13-15 வரையான வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. எப்படியெனில், சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே, வியாதிகள் நீங்கிடும் மருத்துவர் இயேசுவாலே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே, வியாதிகள் நீங்கிடும் மருத்துவர் இயேசுவாலே. ஔஷதமும் மருத்துவரும், ஔஷதமும் மருத்துவரும் நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே, நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. ஔஷதமும் மருத்துவரும், ஔஷதமும் மருத்துவரும் நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே, நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே.
மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே. குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவர் இயேசுவாலே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே. குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவர் இயேசுவாலே. 20ஆம் அதிகாரம் 27 38 வரையான வசனங்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியினராயிருந்து பிள்ளை இல்லாமல் இருந்த போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானமுள்ளதாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்கள் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணி அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதாயிருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையும் மரித்தோரிலிருந்து அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் விட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாகதினால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்செடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார் என்பதினால் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனம் தொடங்கி 38வது வசனம் வரையிலான வேத பகுதியாகும். இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மத தலைவர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வியுடன் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் அவரிடம் கொண்டு வரும் அந்த கேள்வி இயேசுவை புரிந்து கொள்ளவோ அல்லது அவரிடத்திலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயோ அவர்கள் கொண்டு வந்த கேள்விகள் அல்லது கேட்கப்பட்ட கேள்விகள் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் அல்லது ஒரு கேள்வியை கொண்டு அவர் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிவிட வேண்டும் என்கின்ற ஒரு தவறான நோக்கத்தோடு கூட கேட்கப்பட்ட கேள்விகளாக இவைகள் இருக்கின்றது. நான் அதை சுட்டி காட்டுவதற்கான காரணம், இந்த குறிப்பிட்ட கேள்வியின் விவரங்களுக்கும் அதற்கு இயேசு கொடுத்த பதிலுக்கும் நாம் ஆழமாக போவதற்கு முன்பு ஒரு சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதுதான் நாம் இயேசுவிடம் வர வேண்டும் என்கிற கருத்து. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதையும் தெரிந்து கொள்ள நாம் அவரிடம் வர வேண்டும். நாம் கேள்விகளுடன் கர்த்தருடன் வார்த்தைக்குள் வர வேண்டும். கேள்விகள் எப்பொழுதும் நல்லதுதான். நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பது நாம் எத்தகைய கேள்விகளை கேட்கின்றோம் என்பதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றது. நாம் ஆர்வமாக ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வர வேண்டும். நாம் ஒருவரும் எல்லாம் தெரிந்தவர்கள் கிடையாது. அதைவிட நாம் அனைவரும் பல நேரங்களில் பல விடயங்களை தவறாக புரிந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை பற்றிய நம்முடைய புரிந்துணர்வுகள் யாவும் சரியானது என்று நமக்கு கூற முடியாது. காரணம், சில சமயங்களில் அவைகள் பிழையாகவும் தவறாகவும் புரிந்து கொள்ளப்படுகின்றவைகளாக இருக்கின்றது. அத்தகைய வாய்ப்புகள் இருக்கிறது. மனிதர்களாக நாம் புரிந்து கொண்ட நமது புரிதல்கள் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை பிழையற்றது, அது சத்தியம் உள்ளது. எனவே நாம் காரியங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். மனிதர்களாக நாம் அநேக நேரத்தில் பிழையாக புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றது.
ஆகவே நாம் எப்போதும் அவருடைய வார்த்தையில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எப்போதும் ஞானத்தை பின்தொடர வேண்டும். ஞானத்தை பெறுவதற்கான ஒரு வழிதான் நாம் கேள்விகளை கேட்டு படிப்பது. ஆனால் நாம் அந்த கேள்விகளை கேட்கும் போது நாம் பணிவோடு கூட அதை செய்ய வேண்டும். அத்தோடு நேர்மையான நோக்கத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தோடு நாம் வருகின்றோம் என்பது மிக மிக முக்கியமானது. நம்மை நாமே நியாயப்படுத்தும் நோக்கத்தோடு நாம் ஒருபோதும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரக்கூடாது. நாம் நம் பாவத்தை நியாயப்படுத்த முற்படக்கூடாது. நமது நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தவும், நாம் ஏற்கனவே நம்புகின்ற விசுவாசிக்கின்ற காரியங்களோடு பொருந்தும் விஷயங்களை மட்டும் தெரிந்தெடுத்து அந்த நோக்கத்தோடு, அதை மாத்திரம் எடுத்துக்கொள்கின்ற நோக்கத்தோடு மற்றவைகளை நாம் எதிர்க்கின்ற மனப்பான்மையோடு வரக்கூடாது. நாம் தேவனிடத்தில் வரும்போது திறந்த கைகளுடன், பரந்த இருதயங்களுடன் வர வேண்டும். அவர் நம்மை எல்லா சத்தியத்துக்குள் வழிநடத்தும்படி நாம் அவரிடத்தில் உதவி கேட்க வேண்டும். நமது தற்போதைய சூழ்நிலையோடு பார்க்கும் போது அவர் நமக்கு வெளிப்படுத்தும் சத்தியம் ஒரு முரண்பட்ட பதிலாக அல்லது நாம் விரும்பாத பதிலாக இருந்தாலும் அவருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்த நாம் இடம் கொடுக்க வேண்டும். அது நமது நம்பிக்கைகள் மற்றும் நமது வாழ்க்கை முறைக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் என்று இயேசு அங்கே பூமியில் இருந்த நாட்களிலே கூறினார். அதாவது இது ஒரு செயல்முறை. நம்மில் யாருமே எல்லாம் தெரிந்தவர்கள் கிடையாது. நம்மில் யாருமே எல்லாவற்றையும் சரியாக செய்தவர்களும் கிடையாது. எனவே நமக்கு மனத்தாழ்மை என்பது கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. நாம் கர்த்தருடைய வார்த்தை அணுகும் போது நமக்கு நேர்மை தேவைப்படுகின்றது. மேலும் அவர் நமக்கு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தவும், நமக்கு கற்பிக்கவும், நம்மை எல்லா சத்தியத்துக்குள் வழிநடத்தவும் நாம் அவருக்கு இடம் கொடுக்க அல்லது அனுமதிக்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனவே சத்தியம் விடுதலையை கொண்டு வருகிறது. எனவே நாம் அதை பின்தொடர்வது மிக முக்கியமாக காணப்படுகிறது. நேர்மையான இருதயத்துடனும் மனத்தாழ்மையுடனும் நாம் அவரிடத்தில் அணுக வேண்டும். நான் கூற வரும் இரண்டாவது காரியம் என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட கேள்வியை ஒரு குறிப்பிட்ட மத தலைவர்கள் எழுப்புகிறார்கள். நான் இதை குறிப்பிடுவதற்கான காரணம், இயேசுவின் காலத்தில் வெவ்வேறு காரியங்களை நம்பின, விசுவாசித்த, வெவ்வேறு காரியங்களை மனுஷர்களுக்கு போதித்த, கற்பித்த பல்வேறு மத குழுக்கள் உண்மையிலே அந்த நாட்களே வாழ்ந்து வந்தார்கள். இயேசுவின் காலத்தில் மக்கள் மிகவும் மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தனர். ஆனால் இந்த அனைத்து குழுவினர்களிடையேயும் எந்தவித உடன்பாடும் இருக்கவில்லை. உண்மையில் யார் சரி யார் தவறு என்பது பற்றி அவர்களிடையே தொடர்ந்தும் சண்டைகளும் முரண்பாடுகளும் இருந்து கொண்டே வந்தது. மேலும் வெவ்வேறு காரியங்களை பற்றி அவர்களிடையே வெவ்வேறுபட்ட நம்பிக்கைகள் இருந்தது. எனவே நிறைய குழப்பங்களும் அவர்களிடையே இருந்தன. இயேசுவின் காலத்தில் நிறைய மத வேறுபாடுகளும் இருந்தன. வெளிப்படையாக சொன்னால் இன்றும் அத்தகைய வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இத்தகைய மத சூழலில் வெவ்வேறு காரியங்களை நம்பும் பல்வேறு மத பிரிவுகள் மற்றும் பல்வேறு மத குழுக்களும் ஏராளமாக இருந்தார்கள். எனவே இயேசுவின் காலத்தில் இல்லாத தனித்துவமான எதுவும் இன்றைக்கும் கிடையாது. இருப்பினும் சதுசேயர்கள் என்னும் இந்த குறிப்பிட்ட மக்கள் குழு அல்லது மத குழு இயேசுவிடத்திலே வந்தார்கள். அவர்கள் குறிப்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அவர்கள் நம்பினவர்கள் கிடையாது. அவர்கள் அற்புதங்களை நம்பவில்லை. தேவ தூதர்களை மற்றும் மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு உண்டு என்பதையும் அவர்கள் நம்பவில்லை. மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதையும் அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் அடிப்படையிலே தங்கள் கண்களால் எதையெல்லாம் பார்த்தார்களோ அவற்றை மாத்திரமே நம்பி வந்தார்கள். நான் அதை பகிர்ந்து கொள்வதற்கான மற்றொரு காரணம் என்னவென்றால், அவர்கள் இயேசுவிடம் கேட்கும்படி கொண்டு வரும் கேள்வியை ஆரம்பத்தில் அவர்கள் கூட நம்பாதவர்களாகவே இருந்தார்கள். இது மரணத்துக்கு பின் வரும் வாழ்க்கையை பற்றியும் குறிப்பாக உயிர்த்தெழுதலை பற்றியுமான கேள்வியாக இருந்தது.
இது இவர்கள் விசுவாசிக்காத 2 விடயங்கள். எனவே இயேசுவிடமிருந்து உண்மையான பதிலை தேடும் சில உண்மையான கேள்விகளைப் போல அவைகள் தெரியவில்லை. மாறாக ஏதோ ஒரு தந்திரம் இருப்பதைப் போல அல்லது உடனடியாகவே அங்கே அவரை ஒரு சிக்கலுக்குள்ளே போடுகின்ற ஒரு கேள்வியாக இது இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இயேசுவும் அதை சீக்கிரமாக புரிந்து கொண்டார். அவர் அவர்களின் தந்திரமான வலையிலே விழவில்லை என்பதையும் நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். ஆனால் சதுசேயர்கள் இயேசுவிடம் கொண்டு வரும் கேள்வி இதுதான். ஒரு பெண் திருமணமாகி அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். பின்பு அந்த கணவன் மரித்து போகிறான். அந்த கலாச்சாரத்தை பொறுத்த மட்டில் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்ததால் கணவன் இறந்த பின் அந்த கணவனுடைய குடும்பத்தில் உள்ள அடுத்த மூத்த ஆண் அல்லது சகோதரர்களில் யாராவது இறந்தவனுடைய மனைவிக்கான கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இங்கே இந்த சதுசேயர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கும் கேள்வி என்னவென்றால், அவ்வாறு அந்த இறந்து போன மனிதனுக்கு 7 சகோதரர்கள் இருந்தார்கள் என்றும் அந்த 7 பேரும் அவளை திருமணம் முடித்தார்கள், அத்தோடு அவர்கள் மரித்து போனார்கள் என்பதையும் இவர்கள் காண்பிக்கிறார்கள். அப்படி இருக்க உயிர்த்தெழுதலின் போது அவள் யாருக்கு மனைவியாய் இருப்பாள் அல்லது யார் அவளுடைய புருஷனாய் இருப்பான் என்று இவர்கள் இயேசுவினிடத்திலே இந்த கேள்வியை கேட்டார்கள். பொதுவாக நிஜ வாழ்க்கையில் இவ்வாறு நடப்பது மிக மிக அரிது. பெரும்பாலும் இப்படி நடப்பதும் கிடையாது. இது ஒரு பாரதூரமான கேள்வி. காரணம், இந்த பெண் 7 சகோதரர்களை மணந்திருந்தாலும் உயிர்த்தெழுதலின் பின் அவள் யாருக்கு மனைவியாக இருந்தாலும் இவர்கள் இத்தகைய ஒரு கேள்வியை கேட்க அவசியமே கிடையாது. காரணம், மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கை இவர்கள் நம்பாதவர்கள். நிச்சயமாகவே அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. எனவே இவர்கள் இந்த கேள்வியை கேட்க காரணம், அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தினால் அல்ல, இயேசுவை ஏதாவது ஒன்றிலே சிக்க வைப்பதற்காகவே அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இதை இயேசு நன்றாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதில் அடி கொடுத்தார் என்பதை நீங்கள் பாருங்கள். இயேசு பிரதி உத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலில் பிள்ளைகளானபடியால் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்றார். இப்போது இதை பற்றிய ஒரு சில சுருக்கமான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் மரிக்கும் போது அங்கே தேவ தூதர்களைப் போல அல்லது தேவ தூதர்களாக மாறப்போவது இல்லை. இயேசு அவ்வாறான அர்த்தத்தில் அதை சொல்லவில்லை. இன்று நிறைய பேருக்கு இருக்கின்ற ஒரு தவறான புரிந்துணர்வு, நாம் மரிக்கும் போது நமக்கு சிறகுகள் கிடைத்து நாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம். இல்லை, நாம் மரிக்கும் போது நமக்கு சிறகுகள் கிடைக்காது, நாம் தேவ தூதர்களும் அல்ல. நாம் இறக்கும் போது தேவ தூதர்களாக மாறப்போவது இல்லை. தேவ தூதர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் திருமணத்தின் மூலமாக அங்கே கணவன் மனைவி இணைந்து பிள்ளைகள் பெற்று இனப்பெருக்கம் செய்வது போல இனப்பெருக்கம் செய்து கொள்ள மாட்டார்கள். இந்த பகுதியில் இயேசு குறிப்பிடுவது என்னவென்றால், நாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம் என்பதாகவே, அல்லது அவர்கள் தேவ தூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள் என்பதாக தான் அவர் கூறுகிறார். எனவே அந்த அர்த்தத்தில் நாம் பார்க்கும் போது நாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம். உண்மையில் நாம் நித்தியத்தில் திருமணம் செய்து கொள்ள அங்கே மாட்டோம். நித்தியத்திலே திருமணமோ அல்லது விவாகம் என்கிற காரியமும் கிடையாது. திருமணம் என்பது இந்த பூமியிலே, இந்த யுகத்திலே, இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. ஆனால் உயிர்த்தெழுதலில் மற்றும் நித்தியம் இப்போது இங்கே திருமணத்தில் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை விட பெரிய மற்றும் சிறந்த பல மேன்மையான நன்மைகள் அல்லது பரிசுகள் நமக்கு நித்தியத்தில் இருக்கிறது. உண்மையில் பூமியில் திருமணம் என்பது ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சுட்டி காட்டும் ஒரு காரியமாக இருக்கின்றது. அதாவது நாம் நித்தியம் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய தேவனுடனான நமது நெருக்கம் மற்றும் ஐக்கியம் மற்றும் உறவு என்பவற்றை நமக்கு முன்கூட்டி கற்றுக் கொடுக்கின்ற ஒன்றாக இந்த திருமணம் இந்த பூமியிலே காணப்படுகிறது. இந்த பூமியில் உள்ள அனைத்தும் வரப்போகும் நித்தியத்தின் காரியங்களின் பிரதிபலிப்பாக இருக்கின்றது. இயேசு பின்னர் வரவிருக்கும் உயிர்த்தெழுதலை பற்றி 38வது வசனத்தில் சதுசேயர்களுக்கு நினைவூட்டுவதோடு, அவர் மரித்தோர்களின் தேவன் மட்டுமல்லாது உயிருள்ளவர்களினதும் தேவன் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார்.
ஏனென்றால் அவருக்குள் நாம் அனைவரும் வாழ்கின்றோம். எனவே இயேசு உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கின்றார் என்பதை காண்பித்தார். மரணத்தின் பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை இயேசு போதித்தார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்படுவது அவர் மட்டுமே அல்ல, நாம் அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவோம் என்றும் இயேசு போதித்தார். உயிர்த்தெழுப்பப்பட்ட முதல் நபர் அவர்தான் எல்லாருக்கும் முதற் பேரானவர். ஒரு நித்திய யுகம் வரப்போகிறது. அங்கு நாம் முழுமை அடையப் போகிறோம். அங்கு நாம் தேவதூதர்களைப் போல இருக்கப் போகின்றோம். அங்கு நாம் கர்த்தருடன் ஒருவருக்கொருவருடனும் சரியான ஐக்கியம் மற்றும் உறவை நாம் அனுபவிக்கப் போகின்றோம். ஆனால் திருமணம் மற்றும் இனப்பெருக்கம் என்பது நித்தியத்தின் ஒரு பகுதி கிடையாது. அது இந்த உலகத்தின் பரிசு, இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த கிருபை. நித்தியத்திலே அத்தகைய ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் சிந்திக்கவும் நிதானிக்கவும் பல விடயங்கள் இந்த செய்தியிலே இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த செய்திக்கூடாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். மீன் வெளியே வந்தா அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தா அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். இல்லாத வாழ்க்கை, சிறகு இல்லாத பறவை. நீங்க இல்லாத வாழ்க்கை, முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை, சிறகு இல்லாத பறவை. நீங்க இல்லாத வாழ்க்கை, முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை, அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை, அது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க இல்லாத வாழ்க்கை, அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை, அது ஒன்றுக்கும் உதவாது. தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத இரவு. நீங்க இல்லாத வாழ்க்கை, துடுப்பு இல்லாத படகு. நீங்க இல்லாத வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத இரவு. நீங்க இல்லாத வாழ்க்கை, துடுப்பு இல்லாத படகு. நீங்க இல்லாத வாழ்க்கை, அது வாழ முடியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை, எனக்கு வாழ தெரியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை, அது வாழ முடியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை, எனக்கு வாழ தெரியாது. தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை போல உமக்குள்ள நான் வளர்கிறேன். மீன் வெளியே வந்தா அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்த
இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். நாங்கள் ஆராதனை ஜெபித்து ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதனையின் மத்தியில் நீர் எங்களோடு கூட அசைவாடினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய கிரியைக்காக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வைத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நமஸ்காரத்தின் மத்தியிலே நீர் அசைவாடினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையோடு கூட நீர் இடைப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் மாற்றத்தை ஏற்படுத்தினபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்துக்காக கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தையில் பெறப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. தொடர்ந்து எங்களோடு கூட எங்களை நடத்தியறலும். உடைய கரத்தைக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.